வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஃபியர் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஆல்ரெடி பிரைமில் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை விட்டுருக்காங்க. இந்த படத்தில் வேதிகா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாரர் கலந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் போக போக ஒரு கம்ப்ளீட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேதிகாவை பேரலாக காட்டுறாங்க. ஒரு வேதிகா ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு வேதிகா பார்த்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே காமனாக சந்தோஷ் அப்படின்ற ஒரு நபரை தேடுறாங்க. அண்ட் அவங்களோட ட்வின் சிஸ்டரான இந்துவோட ஒரு விதமான போட்டி அண்ட் பொறாமை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் எந்த வேதிகா ரியல், அவங்களுக்கான கண்டிஷன் என்ன, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ரியல் வேர்ல்டு வர்சஸ் விர்ச்சுவல் வேர்ல்டு, அதுக்கான அந்த காமன் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம். டுவர்ட்ஸ் த எண்ட் அதை சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் பேரண்ட்ஸுக்கு ஒரு நீட்டான அட்வைஸ் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. அதாவது தங்களோட பசங்க ரொம்ப வியர்டாக ஏதாவது பிஹேவ் பண்ணாங்கன்னா அதை கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போய் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கைசோஃபர்னியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஹெல்த் கண்டிஷனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் ஸ்டார்டிங்கில் தொடங்கின விதம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹாரர் மோடில் தொடங்கும். சரி, அது மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சைக்கலாஜிக்கல் மோட்குள்ளே போகுது. ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த கதையை நகர்த்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ஆர்டினரியான காட்சிகளாக இருக்கும். பயங்கரமான ஒரு லேக் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ப்ராப்பராக முடிச்சிருந்தாலும் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.